ஹாய் மக்களே, நாங்கள் உங்களுக்கு கார்த்திச்சரோம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம புது வீட்டோட அப்டேட்டில் வந்து இப்போ கொஞ்சம் வந்து எல்லாமே மாறி இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த புது வீட்டோட அப்டேட்டை தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்கா பாருங்க பாருங்க எவ்வளோ பிடிக்கிறாங்களா. வயரிங் வேலைக்கு வந்துருக்காங்க. இந்த பக்கம் கீழே வந்து நிலத்துல பறிச்சு இதை பார்த்துக்குங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் எல்லாம் தளம்லாம் போட்டிருக்காங்க, ஜல்லி போட்டு அடிச்சிருக்காங்க. இது வந்து டைல்ஸ் ஒட்டுறது கீறி விட்டுருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிங்க் வரும், அதுக்காக வந்து பறிச்சிருக்காங்க. எல்லாம் லைன்லாம் வெளியே போகுதுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். அதுக்கு இந்த பைப்பு அதெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போது ஓவரால் வந்து முடிச்சாச்சுங்க. இன்னொன்று அரைவாசி இருக்கா? ஆமாம், இன்னும் ஒரு அரைவாசி இருக்குது. இப்போது உள் ரூம் இருக்குல்ல, அது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் மட்டும் நம்ம வந்து கையாள வேண்டியதாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வர பெண்மணியாக இருந்து இந்த வேலையெல்லாம் நடக்கிறப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தால் அப்படியே நம்மளுக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்குங்க. நீ பாருங்கள், மறுபடியும் நீ சாயங்காலம் மறுபடியும் கூட்டி வீடு மறுபடியும் நான் துடைக்கணும். ஏன்னா இந்த சிமெண்ட் இதெல்லாம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே கை கால் எனக்கெல்லாம் காலில் இங்கே பாருங்கள் அலர்ஜி. இந்த சந்துக்குள்ள விரல சந்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த விரல் சேராது. ஒவ்வொருத்தருக்கு வந்து எனக்கு வந்து சேராமல் காலில் அதிகமாக வந்து ஃபுல்லாகவே இங்கே பாருங்க வெடிப்பு வந்துருச்சு, அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. நாங்கள் உள்ள காமி. இப்போ ஜன்னல் வச்சுருக்காங்க. இந்த ஜன்னல் அது லாக்கில் இருக்குது. இதுக்கு வந்து ஜன்னல் அங்கே இரும்புலே போட சொல்லிட்டோம். 3 ஜன்னல் போட்டிருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம இருக்கிற வீடு. உள்ள முன்னாடி தான் வந்து வேலை சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்து சாப்பிட்டுருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இதுதான் எக்ஸ்ட்ரா வேலை. செவுரு வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்துருக்கோன்னு நம்ம பண்ணலை. இப்போ இது எக்ஸ்ட்ரா வேலை என்னென்னா, காடி எடுத்து இப்போ வந்து காங்கிரீட் போடுறோம். எதுக்குன்னா அடுப்புக்கு கிச்சன் சலாப் தானப்பா, கிச்சனுக்கு இந்த இடத்துல சிங்க் வேணும்ன்ட்டு நான் சிங்க் வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதான் இது நம்ம முதலே போட்டிருந்தோம்னா இந்த வேலை நம்மளுக்கு இப்போ இல்லை. காடி எடுக்கிற வேலை இதுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு காங்கிரீட் இன்னைக்கு சென்ட்ரிங் பண்ணிட்டு நாளைக்கு வந்து காங்கிரீட் போடுறாங்க. அதான் முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கோம், அது செய்யாதனால இப்போ வந்து நம்மளுக்கு இது 2 வேலை. இதுலேருந்து ஃபுல்லாக சலாப்பு கடிக்க போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வைக்கிறதுக்கு 4 கல் வரும். பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் கேட்டிருக்கு. இதுக்கு ஃபுல்லாக வந்து கபோர்டு தான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து கீழே எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது, எல்லாம் கபோர்டுக்குள்ளே போயிடணும். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பாத்திரம் கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு. பாத்திரம் அதிகமாக இருக்கிறனால கழுவ முடியறதில்ல, ஃபுல்லுமே டஸ்ட் அடிச்சுக்குது. இந்த இடத்துக்கு நான் எந்த ஒரு இதுவுமே சுத்தமே பண்ணலை, எல்லாமே ஊர்பட்ட குப்பையாக தான் கிடக்கும். அதனால் இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து போன வீடியோவில் பார்த்தப்பல இதுக்கு வந்து செவுரு இருந்திருக்காது. இப்போ 4 இன்ச்சு கல்லில் வந்து வைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இடம் அதிகமாக பிடிக்கக்கூடாது, கம்மியாக பிடிக்கும். இப்போ 4 இன்ச்சு கல்லில் அரைவாசி வச்சுருக்காங்க. இன்னும் செவுரு வந்து இது வரைக்கும் வரும். செவுரு எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. செவுரு தான் அதான் உள்ளே இருக்கிறதெல்லாம் பட்டி பார்த்து தான் வைக்கணும்னு சொல்லிட்டேன். பட்டி பார்த்ததுக்கப்புறம் சரி கல்லெல்லாம் வந்துருச்சு. மறுபடியும் மண் வேணும்னு சொல்லி பீஸ் அண்ட் மண் வந்து இறங்கியிருக்கு. இப்போதைக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கிறோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சு நான் வெளியே வரக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுவேன் நாட்டுக்கு.
இன்னும் பின்னாடி டேங்க் வைக்கிறதுக்கு ஆங்கிள் வந்து ஒரு மாதமே ஆக போகுது. அந்த அண்ணன் வரவே மாட்டேங்கிறாரு. அவர் அதுக்கு மேலே ஃபோன் பண்ணாலும் வர அந்த ஆங்கிளை தூக்கி நிப்பாட்டிட்டு போனால் இங்கே இவங்க மேசன் வேலை செய்கிறவங்க வந்து காங்கிரீட் போட்டு விட்ருவாங்க. காங்கிரீட் போட்டுருவாங்க, அவரும் வர பிளம்பிங் வேலை மாட்டேங்கிறாரு. பண்ணுறாங்க, பைப் கனெக்ஷன் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுருந்தா இந்நேரம் இந்த பைப் பின்னாடி இருந்து பைப் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓடு வந்து இறங்கிருச்சு. ஓடு இறங்கி 20 நாள் ஆச்சு. ஆமாம், அது மூடி வச்சிருக்கு. கேட்குறாங்கிறதுக்காக கொண்டாந்து ஓட்டையும் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் கேட்டு வரல. இன்னும் கேட்டே என்ன செய்யலை, சொல்லிட்டு மட்டும் தான் வச்சுருக்குறோன்னா கேட்டே பண்ணலையாமா. இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நசனே தான் இருக்கும். எப்போ முடியும்னு இருக்கு எனக்கு. இப்போ கஜா 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 கஜகன்னு யாருங்க மேலே பூரா எப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணி ஏது பண்ண போகிறேன்னு எனக்கே புரியல. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஜாமானை ஃபுல்லாக சிமெண்ட்டு டஸ்ட்டு எல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல. முடிக்கிட்டோம்ட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. அப்படியே வாங்க. இத்தனைக்கு சேஃப்டி பாருங்க, ஒரு உள்ள ஒரு ஸ்க்ரீனு, வெளியே ஒரு ஸ்க்ரீனு. அது இந்த வருஷம் இந்த பாருங்க, இந்த மூலையில் கூட்டி குமிச்சு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் போட்டுமே வருதுங்க குப்பை. கூட்டி குமிச்சு வச்சிருக்கிறேன் 2 ஸ்க்ரீன். ஆனால் இந்த வருஷம் காற்று ரொம்ப கம்மி. நான் அதை விட அதுக்குமே சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓவர் காற்றா இருந்தால் எவ்வளோ குப்பை அள்ளி கொட்டணும் தெரியுங்களா? இன்றைக்கி இந்த வருஷம் காற்றும் கம்மிங்க. அந்த இதுதான், அந்த டஸ்ட்டு தான் இப்போ அதிகம். இப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா வேலை இந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டு வந்து முடிஞ்சிருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைல்ஸ் வந்து வாங்க தான் போகணும். அது டைல்ஸ் வந்துச்சுன்னா டைல்ஸ் ஒட்டுறவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்து அந்த டைல்ஸ் ஒட்டி விட்டாங்கன்னா அப்புறம் நீ பெயிண்டிங் வேலை தான் இருக்குது. பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு அந்த அக்கா வந்துடுவாங்க. நாளைக்கு வந்து பட்டி பார்க்குவாங்க வந்து. அப்புறம் நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சுன்னா பார்க்கலாம். ஆவணிக்குள்ளே முடிஞ்சுன்னா ஆவணியில் வந்து பால் காய்ச்சிரும். இல்லை அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நல்ல நாள் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அது எப்போ அப்படின்னு டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து நிலவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கதவு வந்து இன்னும் ரெடி ஆகலை. டைல்ஸ் வாங்க நாங்கள் வந்து கரூர் தான் போகலான் இருக்கோம். ஆமாம். டைல்ஸ் எந்த மாதிரி எடுக்கலாம்? டைல்ஸ் வந்து 4க்கு 2 4க்கு 2 எடுக்கலான் இருக்கும் டைல்ஸ். இது வந்து ரொம்ப பொட்டி பொட்டியாக இருக்குது. 2க்கு 2 4க்கு 2 எடுக்கலான் இருக்கும் டைல்ஸு. அப்புறம் பாத்ரூமுக்கு டைல்ஸு, பார்க்கிங் டைல்ஸு, வெளியே செவுத்துக்கு டைல்ஸு. என்னென்ன கலர் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து பெயிண்ட் வந்து இந்த கலர் அடிச்சனால லைட் போட்டாலுமே எடுத்து கொடுக்க மாட்டேங்குது பாருங்க. லைட் போட்டிருப்போம் அப்பவுமே ரொம்ப இதெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீடு வேலை செய்கிறனால பெயிண்ட் அடிக்கிறனால இதையும் வந்து நான் பெயிண்டிங் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இப்போ இது 2மே பண்ணிட்டோம்னா ஒரு 5 வருஷங்கிறப்ப 10 வருஷங்கிறப்ப நம்ம கை வைக்க தேவையே இல்லை. 5 வருஷத்துக்கு இருக்கா எப்படி இருந்தாலும் வீடு பெயிண்ட் பண்ணிடுவோம், வாஷ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இனி வந்து 4 வருஷம் ஆகப்போகுது. சரி, அதையும் பண்ணுறப்போ சேர இதையும் பண்ணி விட்ற சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் வந்து பெயிண்ட் கலர் மாற்றலான்னு இருக்கும். ஏன் வெளியுமே என்ன பெயிண்ட் கலர் மாத்திரமா இருந்தால் எல்லாத்தையும் உரசிட்டு சுரண்டிட்டு தானே இது பண்ணுவாங்க. அப்போ ஓவர் டஸ்ட் ஆயிரும் வீட்டுக்குள்ளே. அதுதான் இல்லை, ஜாமான்லாம் வெளியே தானே போக போகுது. அந்த வேலை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வேலை உள்ள. அன்னைக்கு ஒன்றும் இல்லை, அன்னைக்கு பீரோ இதெல்லாமே கிட்ட நிறுத்திட்டு கட்டல் பெட்டெல்லாம் வெளியே கொண்டு போட்டோம். அப்புறம் என்ன, இந்த ஜாமான் மேலே இருக்க லேப்டாப் இருக்க ஜாமான்லாம் வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டோம். அவ்வளோதான், வேற என்ன. கழுவுறதுக்கு மட்டும் இந்த தடவை வந்து ஒரு ஆள் போட்டுக்கலாமாம்மா. சரி. இப்போ நான் இந்த கை இந்த விரல் இருக்க நிலமையில என்னால் அவ்வளோ பாத்திரம் கழுவவே முடியாது. சரி அதிக வேலை கொடுத்தா இந்த நரம்பு இங்கே இது வரைக்கும் வலிக்குது எனக்கு, அப்படியே ரொம்ப வலிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலான் தான் இருக்கும். நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் வந்து டைல்ஸ் எடுக்க போகல உங்களுக்கு நீங்கள் ஐடியா கொடுங்க. என்ன கலர் டைல்ஸ் போடலாம், என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு ஐடியா கொடுங்க. ஏன்னா போன டைம் கேட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நீங்கள் என்ன ஐடியான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? கிளம்பிடும் நினைக்கிற கூடி சீக்கிரம். ஏன்னா கிச்சனுக்கு ஒரு சிங்க்கு, வெளியே போர்ட்டிக்கோவில் ஒரு சிங்க் வந்து நான் கம்பல்சரி வைக்க சொல்லி கேட்டிருக்கேன். கிச்சனில் வந்து என்ன சிங்க்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? ஃபைபரில் 3000 ரூபாங்க அந்த சிங்க்கு. எத்தனைக்கு எத்தனை? 1.5க்கு 2. 1.5க்கு 2. 3000 ரூபா அந்த சிங்க். எல்லாம் கேட்க
சுவாமி ஏன் கேட்குறீங்க போ. கை வச்சது கை யோசிக்கிறேன். சும்மா ஒரே டாப்பாக இழுத்துட்டு இருந்து சும்மா காம்பவுண்ட் மட்டும் கட்டி விட்டுருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு ஒரு ரூம் வேணும், அதுக்காகவும் யோசிச்சு இப்படி பண்ணினேன். கை வச்சுட்டோ முடிச்சிடலான்னு ஒரு பக்கம் இருக்குது. நீ வந்து கடவுள் தான் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணணும். இந்த அளவுக்கு தான் நம்ம வீடு வந்து இப்போ வந்து வேலை முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. நாளைக்கு வந்து பட்டி பார்க்குறதுக்கு வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் வேணால் டைல்ஸ் போய் பார்க்கலாமா? முதல்ல அதை பார்த்து சொல்லிட்டு இருந்தால் தானே வரும். அது வேற போய் பார்க்கணுங்க. அப்புறம் பார்க்கலாம். அந்த வேலையில் முடிச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை முடிச்சிருக்காங்க உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். முடிப்பேன் ஏன் இன்னும் வெளியே என்ன வேலை முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கணும். மண்ணெல்லாம் போட்டு மூடி பைப் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாமே. அப்போ தான் கொஞ்சம் நமக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை இப்போ நான் காமிச்சிருக்கிறது கொஞ்சம் பறிச்சதோடு காமிச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து பறிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க நான் காமிக்க போகிறேன். தக்காளி சாப்பாடு செய்யலாம் மத்த. வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு தக்காளி வேறு வாங்கிட்டு வரணும். காய் சாப்பாடு மணி 7:45 ஆச்சு. விசுக்கணும். வெந்தயத்தை போட்டு வெந்தய சாப்பாடு தக்காளி சாப்பாடா? வெந்தய சாப்பாடே போடணும். எது பருப்பு சாப்பாடு. பருப்பு சாப்பாடுலாம் லேட்டாக இருக்கும். வெந்தய சாப்பாடு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். நான் கிளம்புற வாங்கிட்டு ஊரில் அந்த பழைய ஊருக்காக தான் இருக்கிறாங்க. பூண்டூருக்கா? சரி சரி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:45 ஆச்சு. இப்போ தான் போனாங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்குமா? இப்போதான் 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. இப்போ தான் கிளம்பி போயிருக்காங்க. என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இன்னமும் நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குழி வந்து கொஞ்சம் கம்மியாக பறிச்சிட்டாங்க. பைப்பு மேலால் இருந்துச்சா, எப்படி தான் நம்ம ஜல்லி போட்டு திம்ஸ்கட்டை போட்டு அடைக்கல பைப்பு அடி வாங்கும். மறுபடியும் அந்த பைப்பு ஒட்டுனதை பூரா பிடுங்கி மறுபடியும் இன்னும் நல்லா பறைச்சி மறுபடியும் பெருசாக காடி எடுத்து மறுபடியும் இன்னும் வரைக்கும் வேலை செய்யும். ஏன்னா முடிஞ்சிருக்கும் அந்த வேலை. மறுபடியும் கரெக்டாக முதல்ல செஞ்சுருந்தாங்கன்னா மறுபடியும் அந்த வேலை செய்ய தேவையில்ல. நேரம் அந்த பிளம்பர் வேலை தானம்மா, அந்த வேலை முடிஞ்சிருக்கும். வாங்க இன்னும் ஆகி போச்சு. நான் செஞ்ச வேலையில் மாமா எடுக்கலை. நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு ஏகப்பட்ட வேலை செஞ்சாங்க, எடுக்கல. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். இப்போ அவங்க பூசுறவங்களாம் வந்து கரெக்டாக அவங்க வேலையை முடிச்சுட்டு நான் வரைக்கும் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழி பறிச்சிருக்கிறாங்க. போர் போகாது போகாது. பார்த்தீங்களா அந்த அளவுக்கு போர் குழி இறக்கி போட்டிருக்காங்க. காசா வாங்கிக்கோ. கீழே இறக்கி போட்டிருக்காங்க. அடுத்ததுதான் இதுதாங்க வளர்த்தி கம்மியாக போட்டாங்க. மறுபடியும் பறிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சாங்க. அங்கங்கே பைப் வந்து இப்போ தூக்கி விட்டுருக்குறாங்க. சரி, இந்த வேலை எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாலுமே. போட்டு ஜல்லி போட்டு கலவை போட்டு மேலே போட்டு அடிச்சு விட்டு போயிட்டாங்க. மறுபடியும் பறைச்சி மறுபடியும் போட்டு நீ இவ்வளோ மண் பாதி மண் இந்த பக்கம் கொட்டியிருக்காங்க பாருங்க. இங்கே பாதி மண் அங்கே குமிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல குமிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம மண் தான். இப்போது இந்த குழி பறித்த மண் அங்கே கொட்டி வச்சுருக்காங்க. அது அப்போ இன்ன வரைக்கும் இந்த மண்ணெல்லாம் மம்முட்டியில் அள்ளி 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 போட்டு கிட்ட சேர்த்து வச்சுருக்கிறேன். அது கிட்ட சேர்த்து வச்சு பூரா வாதி வச்சுருக்கேன். கல் பூரா இன்ன வரைக்கும் தூக்கி வச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். ஏன்னு கேளுங்க, மண் ஆட்டை வாங்கிட்டு 100 ரூபா. ஏன்னு கேளுங்க, பையனே ஒரு கட்டை எடுத்துருக்கோ. சந்தைக்கு போகிறேனாமா அதை கேட்டான். ஏன்னு கேளுங்க, மண் பூரா மிதித்து பாதி மண் நிலத்துலேயே வந்து அமுந்துருது. மிதிச்சுக்கிட்டே போகிறனால இன்றைக்கி எல்லாம் கூட்டி மண் மம்முட்டியில் அள்ளி போட்டு சுற்றி வரி வச்சுட்டேன். இன்றைக்கி பீஸாண்டுக்கு வேலை இருக்குதாப்பா? பீஸாண்டுக்கு வேலை இருந்துச்சு. இதெல்லாம் வச்சுருந்தா முனையெல்லாம் வச்சாங்களா ஜன்னலுக்கு. அது அப்புறம் இனி இது வைக்கணுமா? இந்த காம்பவுண்டு இந்த பாத்ரூம் மேலே இருக்குது. நாளைக்கு அந்த வேலை செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து இந்த தொட்டி கட்டணும். அப்போ வந்து இந்த வேலை முடிச்சிட்டாங்கன்னா ஜல்லியை போட்டு அந்த எம்சாண்டை கலக்கி பூசி போட்டுருவாங்க. அவ்வளோதான் அந்த எம்சாண்டை முடிஞ்சுங்க. பீசாண்டு வந்து இப்போ ஒரு குட்டாண்டு இருக்குங்க. அப்புறம் நாளைக்கெல்லாம் வந்து அப்படியே கீழே அப்படியே வந்துடுது. காற்றுக்கெல்லாம் பாதி போயிடுது. அது இல்லாமல் வந்து அப்படியே மிதிக்கி சரிஞ்சுக்கிட்டே வரனால அது கூட்டி இப்போ வந்து நான் கிட்டே நெருக்கி வச்சுட்டேன். நாளைக்கு இந்த மண்ணை அந்த மண்ணை எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஒரு வழியாக நான் கூட்டி தண்ணியும் அப்படி தான் நிறைய தண்ணி விட்டு அடிச்சிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக காற்று கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வேலை பாத்ரூம் கிட்டே இந்த மண்ணை பறித்து போட்டிருக்காங்க. நீ நாளைக்கு வந்து என்ன வேலை போய் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த வேலை வந்து செஞ்சுருக்காங்க. வாங்க
இந்த அளவுக்கு தாங்க வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய வேலை கிடக்கு. அதாவது சும்மா அதை ஜென்ரலாக பண்ணியிருக்காங்க. நான் அடைக்கிறதுலேருந்து நிறைய வேலை இருக்குது. சின்ன சின்ன வேலை இருந்தாலும் அது ரொம்ப நாள் இழுக்கும். ஏன்னா ஆளுகளும் கிடைக்காம போவாங்க. டைம் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்காது. டக்கு டக்குன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு ஒரு 20 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு ஒரு பிளானில் இருக்குது. பட் ஆள் யாரும் லீவ் போடாமல் வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோக்கு 20 நாளில் முடிஞ்சிடும் வேலை. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நைட்டுக்கு வந்து செஞ்சிட்ருக்குறது என்னென்னா வெந்தய சாப்பாடு தான் வந்து தாளிக்கணும். செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும். காலையில் வந்து அக்கா சுற்றி அடிக்கிறதுக்கு ஒரு அக்கா நாளைக்கு ஒரு நான் என்ன சொல்லும்போல பெயிண்டருக்கு வந்து ஒரு அக்கா தான் வராங்க நம்ம வீட்டுக்கு. அந்த அக்கா வந்து சுற்றி வந்து அடிக்க போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தொட்டி கட்டுற வேலை, நாளைக்கு மறுபடியும் ப்ளம்பிங் வேலைக்கு வந்து வராங்க. ஸோ இந்த 3 வேலை இருக்குது. அப்புறம் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். திங்கக்கிழமைக்கு டைல்ஸ் எடுக்க போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கில், ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களது விருப்பது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.